மறைந்தவன் வருகிறான். வர்மத்தின் வாரிசு இதோ எழுகிறான். அவன் பார்வையில் அக்னி, அவன் கைகளில் இடி. காத்திரு, அவன் வாரிசு. அத்தியாயம் 8. தேடுதல் ஆரம்பம். அந்த பிரம்மாண்டமான அறையில் நிலவிய நிசப்தம் மிகவும் பாரமாக இருந்தது. சுவரில் ஓடிக்கொண்டிருந்த கடிகாரத்தின் முட்கள் எழுப்பும் சத்தம் கூட அந்த அமைதியில் ஒரு இடியைப் போல கேட்டது. அங்கிருந்தவர்களின் முகத்தில் படர்ந்திருந்த கவலை அந்த அறையின் காற்றையே கனக்கச் செய்திருந்தது. மேஜர் நிர்மல் அந்த முதியவரின் முகத்தை பார்க்க துணிவில்லாமல் மெதுவான ஆனால் உறுதியான குரலில் பேசத் தொடங்கினார். ஐயா, இதை பற்றி யாருக்குமே எதுவுமே தெரியாத மாதிரி உங்கள் பையன் அவ்வளவு ரகசியமாக வைத்திருந்தார். உண்மையில் இந்த விஷயம் எதுவுமே ஆரம்பத்தில் எங்களுக்கு தெரியவில்லை. உங்கள் பையன் காணாமல் போன அந்த துரதிருஷ்டவசமான செய்தி வந்த பிறகு அவரை தீவிரமாக தேட ஆரம்பித்த போதுதான் இதை பற்றிய ரகசியங்கள் ஒவ்வொன்றாக கசியத் தொடங்கின. நாங்கள் எப்படியாவது அவர்களை கண்டுபிடித்து விட வேண்டும் என்றுதான் நினைத்தோம் என்று நிர்மல் கூறி முடிக்கும் முன்பே அவருக்கு பின்னால் நிழல் போல நின்றிருந்த ஆலெக்ஸ் தயக்கத்துடன் குறுக்கிட்டான். ஆலெக்ஸின் குரலில் ஒருவித நடுக்கமும் ஏதையோ மறைத்து விட்டோமே என்ற குற்ற உணர்ச்சியும் அப்பட்டமாக தெரிந்தது. அவன் மெல்ல தொண்டையை நனைத்துக் கொண்டு, சார், என்னை மன்னித்து விடுங்கள். ஆனால் இந்த ரகசியத்தை பற்றி எனக்கு 15 நாட்களுக்கு முன்னாடியே தெரியும். இதை பற்றி உங்களிடம் விளக்கமாக தெரிவிக்க நான் பலமுறை முயன்றேன். ஆனால் அன்று நீங்கள் இருந்த மனநிலையில் எந்த விஷயமாக இருந்தாலும் நிரஞ்சன் குப்தாவிடம் பேசு என்று கையை காட்டி என்னை அறைக்கு வெளியே அனுப்பிவிட்டீர்கள் என்றான். இந்த வார்த்தைகளை கேட்டதும் அந்த முதியவரின் கண்கள் சட்டென சிவந்தன. கோபமும் அதிர்ச்சியும் அவர் முகத்தில் மின்னலென தோன்றி மறைந்தன. தனது அதிகாரமிக்க குரலில், என்ன விஷயம் அது? எதை என்னிடம் சொல்ல துடித்தாய் என்று இடிமுழக்கமிடுவது போல கேட்டார். ஆலெக்ஸ் தன் பார்வையை தாழ்த்தி கொண்டு தொடர்ந்தான். ஐயா, ஒரு பெண் சில நாட்களாக ஒருவரை தேடி தொடர்ந்து நம் இடத்திற்கு வந்து கொண்டே இருந்தார். அவரை பல நாட்களாக காணாமல் போனது. எங்கே இருக்கிறார் என்று உங்களுக்கு தெரியுமா என்று அழுது கொண்டே எங்களிடம் அப்போது விசாரித்தார். செக்யூரிட்டிகள் அவரை எவ்வளவோ சமாதானப்படுத்தி விசாரிக்க முயன்றனர். ஆனால் அந்த பெண் பிடிவாதமாக இருந்தார். அவரை பற்றி தெரிந்து கொள்ளாமல் நான் இங்கிருந்து நகரமாட்டேன் என்று அடம் பிடித்தார். இன்னும் ஒரு படி மேலே போய் அவர் இங்குதான் வேலை செய்வதாகவும் அவரை பார்க்க விடாமல் நாங்கள் தடுப்பதாகவும் வாதிட்டார். இந்த விசித்திரமான தகவலை சொல்லத்தான் அன்று உங்கள் அறைக்கு வந்தேன். ஆனால் நீங்கள் நிரஞ்சன் குப்தாவிடம் போகுமாறு சொல்லிவிட்டீர்கள். இந்த வார்த்தைகளை கேட்டதும் அந்த முதியவரின் இதயம் வேகமாக துடிக்கத் தொடங்கியது. இங்கு வேலை செய்வதாவா? யார் வந்தது? எங்கே அவள் என்று பதற்றத்துடன் அடுக்கடுக்கான கேள்விகளை முன்வைத்தார். ஆலெக்ஸ் மெதுவாக திரும்பி அங்கிருந்த மருத்துவ படுக்கையில் நினைவற்ற நிலையில் பல இயந்திரங்களுக்கிடையே கிடந்த அந்த பெண்ணை சுட்டிக்காட்டினான். இவர்தான் சார் அந்த பெண். இவர் கணவர் இங்குதான் வேலை செய்வதாக கூறி மீண்டும் மீண்டும் எங்களிடம் வந்து கூறினார். அப்போது அவர் யாரை சொல்கிறார், எதற்காக இப்படி பொய் சொல்கிறார் என்று எங்களுக்கு புரியவில்லை. ஆனால் அவர் ஒவ்வொரு முறையும் உச்சரித்த அந்த பெயர்தான் என்னை நடுங்க வைத்தது. என் புத்தியை தட்டி உங்களிடம் ஓடிவர தூண்டியது. அவர் சொன்ன பெயர் ஆதர்ஷ், சின்ன முதலாளியின் பெயர். இந்த வார்த்தைகள் முதியவரின் காதில் காய்ச்சிய ஈயத்தை ஊற்றியது போல இருந்தது. ஆகையால்தான் இதை நாங்கள் உங்களிடம் தெரிவிக்க வந்தோம். அப்போது நீங்கள் நிரஞ்சனிடம் கூற சொன்னதால் அவரிடம் கூறியபோது இவர் பொய் கூறுவதாக கூறி இவரை விரட்டியடிக்க சொன்னார் என்றான் ஆலெக்ஸ். இவ்வளவு காலம் தன் கண்முன்னாலேயே ஒரு ரகசியம் உலவியிருக்கிறது என்று அதை தான் கவனிக்க தவறிவிட்டோமே என்ற ஆற்றம் அவரை ஆட்கொண்டது. தப்பு பண்ணிட்டேன், வாழ்நாளில் மன்னிக்க முடியாத பெரிய தப்பு பண்ணிட்டேன் என்று வேதனையிலும் இயலாமையிலும் தனது பற்களை நரநரவென கடித்தார். அவரது முகம் கோபத்தாலும் குற்ற உணர்ச்சியாலும் துடித்தது. உடனே ஆலெக்ஸை பார்த்து தனது அதிகார கையை நீட்டி கட்டளையிட்டார்.
அலெக்ஸ், காலம் தாழ்த்தாதே. நீ உடனே கிளம்பு. அந்த கங்கை நதிக்கரையில் அன்று என்னதான் நடந்தது? என் பேரன் எங்கே என்பதை அங்குள்ள ஒவ்வொரு அணுவிலும் தேடு. நீ எதை தேடுகிறாய், அங்கு என்ன நடக்கிறது என்பது நம்முடைய விசுவாசமான ஆட்களைத் தவிர இந்த உலகத்தில் வேறு யாருக்கும் தெரியக்கூடாது. இந்த விஷயம் ரகசியமாகவே இருக்க வேண்டும். போ என்று கர்ஜித்தார். அலெக்ஸை அனுப்பிய பிறகு அந்த முதியவரின் பார்வை தன் முன்னால் இரும்பு தூண் போல நின்றிருந்த தளபதி நிர்மல் மீது நிலைத்தது. அவரது கண்களில் இப்போது கோபமும் ஒருவித தவிப்பும் மாறி மாறி தெரிந்தன. மூச்சிறைக்க நிர்மலை பார்த்து பேசத் தொடங்கினார். நிர்மல், இதோ பார், என் பையனுக்கு என்ன ஆச்சு, அவன் எங்கே இருக்கான்கிற முழு விவரமும் எனக்கு தெரியணும். கிட்டத்தட்ட 10 நாளாச்சு அவன் மாயமாகி. ஆரம்பத்தில் ஏதோ கோபத்தில் எங்காவது போயிருப்பான்னு நானும் கொஞ்சம் அலட்சியமா இருந்துட்டேன். ஆனா இப்ப இங்க நடக்கிற விபரீதங்களை பார்த்தா இது ஏதோ எதேச்சையா நடந்தது போல தெரியல. யாரோ ஒரு பெரிய கூட்டம் மிகப்பெரிய திட்டம் போட்டு என் குடும்பத்தை சிதைக்க இதை பண்ணியிருக்காங்கன்னு என் உள் மனசு சொல்லுது. அந்த நயவஞ்சகன் யாருன்னு எனக்கு தெரியணும். அவனை இப்போதே தேட ஆரம்பி, உடனே கண்டுபிடி என்று சிங்கம் போல கர்ஜித்தார். நிர்மல் அந்த முதியவரின் ஆக்ரோஷத்தையும் வேதனையையும் உணர்ந்து கொண்டார். மரியாதையுடன் தன் தலையை சற்றே தாழ்த்தி வணங்கிவிட்டு அங்கிருந்து மின்னல் வேகத்தில் வெளியேறினார். அறைக்கு வெளியே நிர்மலின் காலடி சத்தம் மெல்ல தேயத் தொடங்கியது. முதியவருக்கு பின்னால் இப்போது விசுவாசத்தோடு நின்றிருந்தது கண்ணன் மட்டும்தான். தன் ஒரே மகனை பற்றிய கவலை ஒருபுறம் நெஞ்சை அடைக்க, மறுபுறம் தன் கண்முன்னால் மரணத்தோடு போராடிக் கொண்டிருக்கும் அந்த பெண்ணை பற்றிய உண்மை அவரை போட்டு வாட்டியது. அந்த பெண் யார்? ஏன் இத்தனை நாளாக இவர்களது உறவை என்னிடம் மறைத்தார்கள் என்ற கேள்விகள் அவர் தலையை சுற்ற வைத்தன. தொண்டையைச் சருமிக்கொண்டு, கண்ணன், டாக்டர் எங்கே, அவரை உடனே இங்கே வரச் சொல் என்று கட்டளையிட்டார். கண்ணன் மறுவார்த்தை பேசாமல் விறுவிறுவென ஓடிச் சென்று தலைமை மருத்துவரை அழைத்து வந்தான். அந்த டாக்டர் முதியவரின் அதிகாரத்தையும் கோபத்தையும் நன்கு அறிந்தவர் என்பதால் மிகுந்த பதற்றத்துடன் வந்து அவர் முன்னால் நின்றார். கைகளை கட்டிக்கொண்டு, சொல்லுங்க சார், என்ன விஷயம் என்றார் டாக்டர். முதியவர் மெதுவாக திரும்பி படுக்கையில் அசைவற்று கிடந்த அந்த பெண்ணையே இமைக்காமல் பார்த்தார். அவரது குரல் இப்போது கம்மி இருந்தது. டாக்டர், சொல்லுங்க, என்னதான் ஆனது என் மருமகளுக்கு? அவள் நிலைமை இப்போது எப்படி இருக்கிறது என்று கேட்டார். அந்த மருமகள் என்ற வார்த்தையை அவர் சொல்லும்போது அவர் மனதிற்குள் ஏதோ ஒன்று உடைந்தது. டாக்டர் ஒரு நிமிடம் தயங்கி தரையை பார்த்தார். பிறகு ஒரு பெருமூச்சை வெளிப்படுத்திவிட்டு மெதுவான குரலில் பேசத் தொடங்கினார். சார், உண்மையை சொல்லப்போனா அவர் ஒரு மரண போராட்டத்தையே நடத்திவிட்டு வந்திருக்கிறார். அவர் மிக நீண்ட நேரமாக தண்ணீரில் மூழ்கி இருந்திருக்கிறார். நுரையீரலில் தண்ணீர் புகுந்து சுவாசம் கிட்டத்தட்ட நின்று இருந்தது. ஒருவேளை நீங்கள் அவரை ஏதேனும் சாதாரண மருத்துவமனைக்கு கொண்டு சென்றிருந்தால் இந்நேரம் நிச்சயம் அவர் இறந்திருப்பார். அதிர்ஷ்டவசமாக நீங்கள் சரியான நேரத்தில் இங்கு நமது இரகசிய தளத்திற்கு அழைத்து வந்ததால் நவீன கருவிகள் கொண்டு எங்களால் முடிந்தவரை போராடி அவரது உயிர் உடலை விட்டு பிரியாமல் தடுத்துவிட்டோம் என்றார். முதியவரின் இதயம் ஒரு கணம் நிம்மதி அடைந்தது. அப்படியானால் உயிர் பிழைத்து விட்டாளா? பின் ஏன் இன்னும் எழவில்லை? ஏன் அசைவன்றி ஜடம் போலவே இப்படி படுத்து கிடக்கிறாள் என்று ஆவேசமாக கேட்டார். டாக்டரின் குரலில் இப்போது சோகம் இழையோடியது. சார், உயிர் இருக்கிறது, ஆனால் உணர்வில்லை. அந்த விபத்தின் தீவிரத்தால் அவர் தனது நினைவாற்றலை முழுமையாக இழந்துவிட்டார். மருத்துவ மொழியில் சொல்லப்போனால் அவர் இப்போது ஆழ்ந்த கோமா நிலையில் இருக்கிறார். அவர் எப்போது இதிலிருந்து மீள்வார் என்று எங்களால் இப்போதைக்கு சொல்ல முடியாது. அவரது மூளை தண்டுவடம் மட்டுமே இன்னும் மிகச் சிறிய அளவில் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த ஒரே ஒரு மெல்லிய துடிப்பினால்தான் அவர் இன்னும் இறக்காமல் நம் கண்ணுக்கு முன்னால் உயிருடன் இருக்கிறார். இல்லையெனில் அவர் இந்நேரம் மூளைச்சாவடைந்து போயிருப்பார். அவர் மீண்டும் எப்போது கண்விழிப்பார் என்பது அந்த இறைவனுக்குத்தான் தெரியும் என்று கூறிவிட்டு துயரத்துடன் தலைகுனிந்தார் டாக்டர். இந்த கொடூரமான வார்த்தைகள் அந்த முதியவரின் காதில் விழுந்ததும் அவர் ஒரு கணம் நிலைகுலைந்து போனார். கால்கள் தடுமாற தன் பலத்தை இழந்து அங்கிருந்த இருக்கையில் பின்னோக்கி சாய்ந்தார். இமயமலை போன்ற கர்வத்துடன் வாழ்ந்த அந்த மனிதன் இன்று தன் குடும்பத்தின் சிதைந்த கோலத்தை பார்த்து நிலைகுலைந்தார். ஒரு பக்கம் தன் அருமை மகனை காணவில்லை, இன்னொரு பக்கம் தன் மகன் ஆசையாக காதலித்து கரம் பிடித்த அவனது மனைவி இதோ நடைபெணமாக உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறாள். அதிகாரம், பணம், செல்வாக்கு என எல்லாம் இருந்தும் தன் கண்முன்னால் சிதைந்து சிதறிப்போகும் தன் வாழ்வின் மிச்சங்களை தடுத்து நிறுத்த முடியவில்லையே என்ற ஆற்றமை அவரை வாட்டியது.
அறை முழுவதும் மீண்டும் அந்த பாரமான நிசப்தம் கவியத் தொடங்கியது.